மக்களே, நம்ம வீட்டை வந்து ஒரு விசேஷமான நாள், சொந்தக்காரங்க வர போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டை கிளீன் ஆக்குவோம். வீட்டை சுத்தி இருக்கிற பகுதிகளை கிளீன் ஆக்குவோம். ஸோ அதே போல நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா அந்த கடையோட கிளீனஸை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு வீட்டில் சொந்தக்காரங்க வரைக்கும் எல்லாம் அழுக்கா இருக்கு, குப்பையா இருக்கு. ஈவன் ஒரு குப்பை இருந்தா கூட அவங்க நமக்கும் ஒரு இதா இருக்கும். சொந்தக்காரங்களோட மைண்ட்ல நம்ம அப்படின்னாலே அந்த குப்பை தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். அதே போல நம்ம ஒரு கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போய்க்குள்ள என்னதான் அங்க சாப்பாடு தரமா இருந்தாலும், நல்லா இருந்தாலும், நல்ல கவனிப்பு இருந்தாலும், அங்க குப்பை ஒண்ணு இருந்தது, டஸ்ட் ஒண்ணு இருந்தது அப்படின்னா அடுத்த வாட்டி அந்த கடையை நினைக்கலையோ, அந்த கடையை தாண்டி போய்க்குள்ளயோ நமக்கு அந்த குப்பை தான் ஞாபகம் வரும். ஸோ அதே போலதான் யூடியூபர்ஸ் எல்லாரோட கமெண்ட் செக்ஷனுமே, அது என்ன வீடியோ போறீங்களா இருக்கட்டும், டிராவல் வீடியோ போறீங்களா இருக்கலாம், இல்ல உட்கார்ந்து பேசுறீங்களா இருக்கலாம், ரிவ்யூ பண்றீங்களா இருக்கலாம், ஷார்ட் பிலிம் போடுறீங்களா இருக்கலாம், ஹெல்பிங் வீடியோஸ் பண்றீங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷனை தேவையில்லாத நபர்களை பிளாக் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த நபர் பொதுவா நம்மளை பற்றி தெரியாத ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்கக்குள்ள இப்ப பல பேரோட பழக்கம் என்னன்னா அந்த காமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுல ஏதோ ஒண்ணு, அதாவது இப்ப சிலதுக்கு நம்ம வந்து ஒரு மணி நேரம் உட்கார வச்சு யூடியூப்னா என்ன, யூடியூபர்ஸோட தொழில் என்ன, சோ அப்ப அவங்களுடைய உழைப்பை போட்டு, அது வாயாலேயோ இல்ல கால் நடையாலேயோ ஏதோ ஒரு உழைப்பை போடுறாங்க. அந்த உழைப்புக்கு யூடியூப் வருமானம் கொடுக்குது. சோ அப்ப அந்த ஒரு அறிவு அவங்களுக்கு நம்ம ஒரு மாசமா படிப்பிச்சு கொண்டிருக்கோம். சோ அப்ப அப்படியும் மண்டைக்குள்ள ஏறாததுகள், வன்மத்தோட இருக்கிறதுகள், பொறாமையோட இருக்கிறதுகளோட நோக்கம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். நம்மளை பத்தி ஒரு தப்பான இமேஜை இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு, இல்ல நம்மளை பத்தி அரைங்குறைமா வச்சிருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தி ஒரு கெட்ட விதமான ஒரு விடயத்தை பதிய வைக்கணும், இன்னும் சொல்ல வைக்கணும் என்பதற்காகத்தான் அப்படியான கமெண்ட் வரும். உழைத்து வாழு, பிறர் உழைப்பில வாழ்ந்துடாத, நீ உங்கள் குடும்பமே வந்து அடுத்தவர் உழைப்பில தான் வாழுது. சோ இப்ப இப்படியான கமெண்ட்கள். அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்களை பத்தி, கிருஷ்ணா வந்து கிடைக்கிற காசுல 75% அடிச்சு போட்டு 25% கொடுக்குற மாதிரி வீடியோல கார்டு வச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறான். சோ இப்படியான கமெண்ட்கள். சோ இப்ப என்னோட கமெண்ட் செக்ஷனை பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்காது. அது பிக் பாஸ் ரிவ்யூவா இருக்கட்டும், படத்தோட ரிவ்யூவா இருக்கட்டும், ஏன் இப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசுற வீடியோவா இருக்கட்டும், ஒருத்தனுக்கு அனுமதி இல்லை, ஒரு குப்பைக்கு அனுமதி இல்லை. நான் குப்பையை அனுமதிக்க மாட்டேன். சரிங்களா? இதெல்லாம் கிருமி சுத்தம் பண்ணணும். அப்ப நம்ம வந்து சுத்தம் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ அப்ப நம்ம வந்து பொதுவா ஒரு யூடியூபர்ஸுக்கு நீங்க ஒருத்தங்க மீது அக்கறையா பேசுறீங்க, இல்ல நீங்க உங்களோட வீடியோக்கு இப்படியான அறிவில்லாத, யூடியூப்பை பத்தி தெரியாத, உங்களுடைய உழைப்பை புரிஞ்சு கொள்ளாத, உங்களை மீது வன்மம் இருக்கிற பொறாமைப்படுற கூட்டத்துக்கு உங்களுடைய இந்த வேலைத்தளம் யூடியூப்ல, உங்கள் வேலைத்தளத்துல உங்களுடைய வேலை செய்யற ஒரு விடயத்துக்கு, ஒரு வீடியோக்கு கமெண்ட் பண்ண அனுமதிக்காதீங்க. அதுகளோட வியூவால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போறது இல்ல, ஒரு நெகட்டிவிட்டி தான். உங்களை பற்றி தெரியாத ஒரு நபருக்கு அதுகளோட ஒரு கமெண்ட் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து வளர்க்குது. ஒரு எரிஞ்சு கொண்டிருக்க நெருப்புல எண்ணெய் ஊத்துது. சரிங்களா? அப்ப பாக்குற நபர்களுக்கும் இந்த கமெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நெகட்டிவிட்டி தான் வரும். பொதுவா ஒரு பாசிட்டிவான வேட்டை விட, சரியா, ஒரு பாசிட்டிவான வேட்டை விட நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு தான் பவர் அதிகம். ஒரு தூய்மையான விடயத்தை விட அசிங்கத்தை பார்த்தா அந்த அசிங்கம் தான் அந்த தூய்மையை விட நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு நிற்குமே தவிர அந்த தூய்மை வந்து இல்லை. ஸோ நெகட்டிவிட்டிக்கும் அந்த குப்பைகளுக்கும், அதாவது அந்த குப்பையான அசிங்கங்களுக்கும் நம்ம மைண்ட்ல பதிகிற விதம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்ப யூடியூபர்ஸா இருக்கிற நீங்க, இல்ல நீங்க இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அது எதா இருக்கலாம், பிக் பாஸ் விமர்சனமா இருக்கலாம், ஒரு படத்தோட ரிவ்யூவா இருக்கலாம், இல்ல ஒரு நபரா ஒரு நடக்கிற விடயங்களை பத்தி பேசுறீங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ராமா போடுறீங்களா இருக்கலாம். உங்களுடைய உழைப்பை கெடுக்கிற மாதிரி, உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி, இல்ல உங்களுக்கு ஒருத்தர் நல்லவரா தெரியும் அவரை அவமதிக்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாக் பண்ணுங்க. அது ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் யூடியூப் அந்த வேலைத்தளம் உங்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கு. ஒரு கமெண்ட்டுக்கு பக்கத்துல 3 டாட் இருக்கு. உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்குள்ள போய் அந்த எல்லா கமெண்ட்டை பார்க்கக்குள்ள ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே 3 டாட் இருக்கு. அந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கிரீன் யூசர் ஃப்ரம் யுவர் சேனல் இருக்கு. அதை நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் போடுற கமெண்ட் இனிமேல் உங்களுக்கு வராது, அந்த வேற நபர்களுக்கும் தெரியாது. அது வந்து கமெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆனா அதோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த கமெண்ட் தெரியுமே தவிர வேற யாருக்குமே வந்து அந்த கமெண்ட் தெரியாது. சரிங்களா? இதை வந்து தயவு செய்து பண்ணுங்க அப்படின்றதுதான் இது ஒண்ணு. இது உங்களுக்கு மட்டுமில்ல, இல்ல நீங்க நேசிக்கிற நபர்களுக்கு மட்டுமில்ல, நீங்க போடுற உழைப்புக்கு மட்டுமில்ல, உங்களை நேசிச்சு பாக்குறது உறவுகள் இருக்குல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கிற உறவுகள். சோ அப்ப அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தராம இருக்கும்.
நான் எல்லாம் இவன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பத்தி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் எனக்கு அது ஒரு மணித்தியால் அது மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ அப்ப அந்த அளவுக்கு ஸோ இல்லை எனக்கு ஒரு பிடிச்ச விடயத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து வேற ஒருத்தவங்க யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாலே எனக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கேமை பற்றி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலோ, எனக்கு பிடிச்ச கேமை பற்றி இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை பற்றி வந்தாலோ அது என்ன எவ்வளவு பாதிக்கும். ஸோ அதே போல தான் இப்போ உங்களை நேசிக்கிற உறவுகள், ஒரு யூடியூபரை ஒரு குடும்பத்தை நேசிக்கிற உறவுகளுக்கு நீங்க போடுற வீடியோக்கு கீழே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சுன்னா அதை நீங்க விட்டு வச்சீங்கன்னா பல உறவுகள் அது மன உளைச்சலுக்குள்ள உள்ளாராங்க. சரிங்களா? சோ அதனால உங்கள்ட்ட பவர் இருக்கு, பிளாக் பண்ற இது இருக்கு. அதாவது கிடிங் யூசர் ஃப்ரம் யுவர் சேனல்ன்றது அதை வந்து கொடுத்து விடுங்க. சரிங்களா? நான் அதை 4 வருஷமா பண்ணி கொண்டிருங்க. என்னோட டானிஸ் வியூவா இருக்கட்டும், டானிஸ் டோக்கா இருக்கட்டும், டானிஸ் வாய்ஸா இருக்கட்டும், டானிஸ் பிஎஸ் தமிழ் கேமிங்கா இருக்கட்டும், இந்த 4 சேனல்ல ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்காது, ஒரு கிருமி இருக்காது. அத்தனை கிருமியை நம்ம வந்து அழிச்சிடுவோம். சரிங்களா? அது யூடியூபே நமக்கு பவர் தந்திருக்கு, பிறகு அதில் விட்டு வைக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் மக்களே, இப்போ என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்களை பற்றியும் கிருஷ்ணா குடும்பத்தை பற்றியும் பொதுவாக சில அறிவு, இந்த பேசிக் யூடியூப் அறிவு இல்லாததுகள் வன்மக்கடல்ல மிதக்கிறதுகளோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணாவை பத்தி பொய்யான விடயங்கள். அதாவது கிருஷ்ணா அவர்கள் வந்து வீடியோல காசை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, வீடியோ ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அவர் எடுப்பாரு, 75% எடுத்து போட்டு 25% கொடுப்பாரு. இதெல்லாமே பச்சப்பை, காசை கொடுத்த யாருமே இதெல்லாம் சொல்லல. அத்தனை ஆதாரத்தோட தான் கிருஷ்ணா அவர்கள் பண்ணியிருக்கார்கள். கிருஷ்ணா அவர்களா அவதூறு வார்த்தை பேசினார் அப்படின்றதான் அவருடைய இப்ப இருக்கிற பிரச்சனை. அந்த தீர்ப்பு கூட இன்னும் வரல. இந்த காசு அடிச்சாரு அதை அடிச்சாரு ஒண்ணுமே வந்து இல்லை. சரிங்களா? இது ஒன்னா சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த உழைச்சி வாழே, பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே அப்படின்னு கமெண்ட் பண்றதுகளுக்கெல்லாம் ஒண்ணு அதுகளுக்கு யூடியூப் அறிவில்லை, அதுகள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட இடத்துக்கு அதுகள் போயிருக்காது, அதுகள் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது அதுகளுக்கு நடந்திருக்காது. ஏன்னா என்ன சரியில்லைன்னா எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்ப அடுத்த வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய குப்பையை இன்னொருத்தங்க வீட்டை கொட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொறாம சொல்ற கூட்டம், ஏன் வீடியோ போடுற, ஏன் சிரிக்கிற அப்படியான இதுகள் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இதுகள் எல்லாம் என்ன சொல்லலாம், அவங்களோட வீட்டுக்கு நல்லா செஞ்சிருக்க மாட்டாங்க, நாட்டுக்கு நல்லா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்களோட வீடியோக்களை பார்க்கவும் மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு அப்படியே ஓடுறது, உங்களை மன உளைச்சலுக்குள்ள உள்ளாக்குறது, உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸா தேவையா? உங்களோட வீடியோல அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கணுமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஒரு குப்பை மார்த்தான், வீட்டுக்குள்ள இருக்க குப்பை மார்த்தான். அந்த குப்பைகளை டெய்லி கிளீன் பண்ணுங்க. நீங்க போடுற வீடியோக்கள்ல பாருங்க நியூ கமெண்ட் இருக்கும், அதுல வந்து இப்படி ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கிரண்ட் யூசர் ஃப்ரம் திஸ் சேனல் அப்படின்ற மாதிரி கொடுத்து விடுங்க. சரிங்களா? வீட்டில் ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அந்த குப்பையை காட்டி போட்டு குப்பை தொட்டிக்குள்ள போடுவோம்ல, அதே மாதிரி பண்ணுங்கன்றது பெரிய ரிக்வஸ்ட் மக்களே. இது உங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுடைய வளர்ச்சிக்கு மட்டுமில்ல, உங்களை சூழ்ந்திருப்பவங்களுக்கு மட்டுமில்ல, உங்களை ரசித்து பார்க்கிற உறவுகளுக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோல பேச வந்த விடயம் இதுதான். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.